Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீஅப்ன்ற இன்னொரு ஆப்பில் நம்ம வந்து ப்ராடக்ட் வந்து செல் பண்ணிருக்கோம். செல் பண்ணும்போது நம்ம ப்ராடக்டை பிடிச்சி யாராச்சும் வந்து ஆர்டர் பண்ணாங்கன்னா அந்த ஆர்டரை எப்படி கன்ஃபார்ம் பண்ணி எப்படி பேக் பண்ணி அவங்களுக்கு அனுப்புறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து ஃப்ரீஅப் ஆப் பற்றி இப்போ கேள்விப்படுறீங்கன்னா இந்த ஒரு ஆப்பில் நம்ம யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் இல்லை நம்ம யூஸ் பண்ணாத ப்ராடக்ட்ஸை வந்து செல் பண்ணி ஏர்ன் பண்ண முடியும். அதே மாதிரி மற்ற அவங்க சேல் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம சீப் ப்ரைஸ்க்குமே வந்து வாங்க முடியும். ஓகேங்களா? இந்த ஆப் பற்றி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி 2 வீடியோ போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு வீடியோவில் ஃப்ரீஅப் ஆப்னா என்னன்னு நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து சொல்லி அந்த ஆப்பில் எப்படி ஆர்டர் பண்ணுறது படி நம்ம வந்து பேசியிருந்தோம். அதுக்கு அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ண ப்ராடக்டை வந்து எப்படி ஃபோட்டோ எடுத்து எப்படின்னு ஒரு போஸ்ட்டாக போட்டு சேல் பண்ணுறது படி பார்த்துருந்தோம். அதை தொடர்ந்து இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம செல் பண்ணுறதுக்கு அப்புறம் யாராச்சும் ஆர்டர் பண்ணாங்கன்னா அந்த ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணி எப்படி அவங்களுக்கு பேக் பண்ணி அனுப்புறது அப்படின்னா இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த ஒரு ஆப்பில் நீங்கள் வந்து செல் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி போட்ட 2 வீடியோவுமே மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருங்க. அந்த வீடியோக்கு லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோஸ்லாம் பார்த்தா மட்டும்தான் இந்த ஆப் பற்றி உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும். இப்போ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃப்ரீஅப் ஆப் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ப்ராடக்ட் நீங்கள் சேல் பண்ணிருக்கீங்கன்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு ஒரு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னா ஒரு சில பேர் வந்து அந்த ப்ரைஸே வந்து ஓகேனா ஆர்டர் பண்ணுறாங்க. நம்ம ஜஸ்ட் வந்து அந்த ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணி பேக் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும். இதில் இன்னொரு வகையுமே இருக்குது. என்னென்னா இந்த ஆப்பில் வந்து மேக் ஏ ஆஃபர்ன்ற இது மூலமாக நிறைய பேர் வந்து ஆர்டர் பண்ணுவாங்க. அந்த மேக் ஏ ஆஃபர்னால் என்னென்னா அதோட பேரம் பேசுவாங்க. நம்ம ஒரு ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம், அவங்க ஒரு ப்ரைஸுக்கு வந்து கொடுங்கன்ற மாதிரி வந்து கேட்பாங்க. அப்படி யாராச்சும் வந்து கேட்டாங்கன்னா அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து வரும். ஸோ அவங்க கேட்குற ப்ரைஸ்க்கு வந்து ஓகேன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அக்செப்ட்னு வந்து கொடுக்கணும். அப்படி கொடுத்துட்டிங்கன்னா அது அவங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட்டாக வந்து போயிடும். இந்த மாதிரி அவங்க ஓகே சொல்லிட்டாங்கன்ட்டு அதுக்கப்புறம் அவங்க வேணும்னா வந்து ஆர்டர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கேட்குறவங்க கண்டிப்பாக வந்து ஆர்டர் பண்ணுவாங்கன்றது வந்து சொல்ல முடியாது. ஒரு சிலர் பேர் பார்த்திங்கன்னா ஆர்டர் பண்ணுவாங்க, ஒரு சில பேர் வந்து ஆர்டர் வந்து பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா நான் தான் வந்து செல் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் ஒரு ப்ராடக்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பேரம் பேசியிருக்காங்க. ஸோ ஒருத்தருமே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா 300, ஒருத்தர் 350 இந்த மாதிரி வந்து ப்ரைஸிங்கில் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா யாருக்கும் வந்து அக்செப்ட் பண்ணல. ஸோ அக்செப்ட் பண்ண இந்த மாதிரி ரெக்வஸ்ட் வந்து போகும். அதுக்கப்புறம் அவங்க வேணா வந்து ஆர்டர் வந்து பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு 2 ஆப்ஷன் வந்து இருக்குது. 2 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் வேணால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறவங்க உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் சேல் பண்ணுற ப்ராடக்ட் ஏதாச்சும் ஆர்டர் பண்ணாங்கன்னா ஆப்போட ஹோம் பேஜில் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு யூ காட் ஏ பைன்ற மாதிரி ஆப்ஷன் வந்து வந்துடும். இதை தவிர உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்து வரும். கூடவே நீங்கள் இன்பாக்ஸ் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனே பார்த்தீங்கன்னா வந்துடும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ப்ரொஃபைல் ஆப்ஷன் போகணும். அங்கே ஸ்டோர்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு கன்ஃபார்ம் பிக்கப்ன்ற ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஓகே இந்த ஆர்டர் நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறேன்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பேக் பண்ணணும். எப்படி பேக் பண்ணணும்னே நான் வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட் நம்ம ஆர்டரை வந்து கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு கன்ஃபார்ம் பிக்கப்ன்றதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ், உங்களோட நேம், உங்களோட ஃபோன் நம்பர், இமெயில், ஓகேங்களா, இதை நீங்கள் வந்து என்டர் பண்ணுறேங்க. ஸோ வந்து கொரியர் பர்சன் வந்து உங்கள் வீட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த கொரியரை பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு போயிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு கொரியர் பர்சன் வந்து பார்ட்னர் வந்து யாருன்ற இன்ஃபர்மேஷன் வந்து இருக்கும். ஸோ பிக்கப் டேட், அதாவது இன்றைக்கி வந்து அந்த பேக்கேஜை வந்து கலெக்ட் பண்ணிட்டு போகணுன்ற டேட் வந்து இருக்கும். டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒருத்தர் வந்து ஆர்டர் பண்ணுறாங்கன்னா நாளைக்கு டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கோம். அந்த டேட்டில் உங்களால் வந்து கொடுக்க முடியாது, அன்றைக்கி டைமில் நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்க மாட்டிங்கன்னா நீங்கள் ஆல்டர்னேட் டேட் கூட நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் டேட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டேட்லேயே வந்து அந்த கொரியர் பர்சன் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்சல் பார்த்தீங்கன்னா பிக்கப் பண்ணிட்டு போவோம். ஓகேங்களா? அதுவுமே வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து யார் வந்து அந்த கொரியர் வந்து வாங்கிட்டு போகிறாங்களோ அவங்களோட நம்பரை வந்து சேவ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஆப்பில் வந்து எவ்வளோ ப்ராடக்ட் சேல் பண்ணாலும் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க தான் வந்து வாங்கிட்டு போவோம். ஓகேங்களா? அதனால் ஆல்ரெடி உங்களுக்கு ஆர்டர் கன்ஃபார்ம் ஆனால் நீங்கள் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஆர்டர் ரெடியாக இருக்குது நீங்கள் வாங்கிட்டு போகலாம் கூட இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹவு டு பேக்குன்ற மாதிரி இருக்கும். இங்கே வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த வீடியோ வந்து நீங்கள் வந்து எப்படி பேக் பண்ணுறது இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ நம்மளே எப்படி பேக் பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இருந்தாலும் எக்ஸ்ட்ராவாக வேணால் நீங்கள் இந்த வீடியோ வந்து பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா ட்ராக் மை பார்ட்ஸ்ன்ற இருக்கும். ஸோ இங்கே வந்து நீங்கள்
யார் வந்து ஆர்டர் பண்ணிக்கிறாங்களோ அவங்களோட இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து இந்த பேக்கேஜில் வந்து மென்ஷன் பண்ணணும். ஒன்று நீங்கள் வந்து இப்போ நம்ம போஸ்ட்டில் அனுப்பும்போது ஃப்ரம் டூன்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயில்ஸ் வந்து பண்ணுவோம் பண்ணிங்களா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்சல்லே வந்து எழுதிக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை வந்து பிரிண்ட் ஷிப்பிங் லேபிள் பண்ணிங்களா. ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்கள் வியூ எக்ஸாம்பிள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பார்க்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு இன்வாய்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ என்னன்னா இப்போ நம்ம Amazon ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கும்போது நம்மளுக்கு இன்வாய்ஸ் இருக்கும் பண்ணிங்களா. அதே மாதிரி நம்மளுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு இன்வாய்ஸ் கொடுத்துருவாங்க. அதை வந்து நம்ம ப்ரௌசிங் சென்டரில் போய் பிரிண்ட் அவுட் எடுத்து அதை நம்மளோட பேக்கேஜில் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணிடணும். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு இந்த 2 ஆப்ஷன் வந்து இருக்குது. எது வேணுமோ எது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்குமோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி கன்ஃபார்ம் போட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் வந்து இந்த ஃபஸ்ட் ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்த ஆர்டர்ஸ்க்கு அப்போ நீங்கள் வந்து இன்னொரு ஆப்ஷன் வந்து இருக்குது. அதுதான் பார்த்தீங்கன்னா ஷிப்பிங் லேபிள். அதாவது ஆப்பில் ப்ரொஃபைல் ஆப்ஷன் போங்க. இங்கே வந்து உங்களுக்கு ஷிப்பிங் லேபிள்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் நவுன்ற ஆப்ஷனில் போங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு லேபிள் வந்து கொடுத்துருவாங்க. ஓகேங்களா. இல்லை வந்து ட்ராக்கிங் கோடு இருக்கும், பையர் நேம், பையர் அட்ரஸ், இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு குட்டி குட்டியாக இந்த மாதிரி லேபிள் மாதிரி கொடுத்துருவாங்க. அடுத்தடுத்த ஆர்டர்ஸில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு இதில் மட்டும் பையர் நேம், பையர் அட்ரஸ் என்டர் பண்ணி நீங்கள் வந்து ஜஸ்ட்டு பார்சலில் பேஸ்ட் பண்ணிங்கன்னா இதை வந்து ஸ்கேன் பண்ணி ஈஸியாக அந்த கொரியன் பர்சன் பண்ணிங்கன்னா வாங்கிட்டு போயிடுவாங்க. அதாவது என்னென்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது நீங்கள் திரும்பி பிரிண்ட் அவுட் எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். ஏன்னா ஒரே தடவை நீங்கள் இந்த மாதிரி பிரிண்ட் அவுட் எடுத்தாலே ஒரு 10+ ஷிப்பிங் லேபிள்ஸ் வந்து கன்சிடர் வச்சு நீங்கள் ஒரு 10+ ஆர்டர்ஸ் வந்து நீங்கள் வந்து பேக் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட் ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணோன்னே இந்த பிரிண்டிங் லேபிள் ஒன்று நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ வாங்க நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். இல்லை வந்து உங்களுக்கு செகண்ட் ஆப்ஷனில் ஜென்ரேட் நியூ லேபிள்ஸ் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ வந்து ப்ராடக்ட் வந்து செல் இப்போ தற்சமயத்துக்கு பண்ணுறீங்களோ அதை நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஒரு 10 ப்ராடக்ட் வந்து செல் பண்ணிட்டுருக்கீங்க, இல்லை ஒரு பேக்கப்புக்கு ஒரு 15 வேணும்னு நினச்சிங்கன்னா அதை என்டர் பண்ணி இங்கே ஜென்ரேட் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லிங்க் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இந்த லிங்க்கை நீங்கள் காப்பி பண்ணி ப்ரௌசரில் போய் பேஸ்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு ஷிப்பிங் லேபிள் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து ப்ரௌசிங் சென்டரில் போய் ஒரு A4 ஷீட்டில் அப்படியே ஒரு 1 2 3ன்ற மாதிரி நீங்கள் வந்து ஒரு 15 கிட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரே A4 ஷீட்டில் வந்து ஷிப்பிங் லேபிள்ஸ் பார்த்தீங்கன்னா வர மாதிரி வச்சு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் ஆல்ரெடி ஆர்டரில் கரெக்டாக கட் பண்ணி நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நானுமே இதான் வந்து பண்ணுறேன். இப்போது ஃபஸ்ட் ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணதுலேருந்து நம்ம வந்து ஷிப்பிங் லேபிளை நான் வந்து ஜெராக்ஸ் எடுத்து ஸோ அதை வந்து கட் பண்ணி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாக நான் வந்து பேக் பண்ணி அனுப்பிச்சிட்ருக்கேன். நீங்களே இதே மாதிரி வந்து செஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம திரும்பி பார்த்தீங்கன்னா ஆர்டர் கன்ஃபர்மேஷன் பேஜுக்கு வந்துட்டோம். ஸோ இப்போ நான் வந்து ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ் பேக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா பழைய Amazon ஃப்ளிப்கார்ட் பேக்கேஜில் ஏதோ ஒரு பாக்ஸோ இல்லை ஒரு பேக்கிங் கவரோ அந்த ப்ராடக்ட் ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து பேக் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து நம்மளோட ட்ரில்லிங் மிஷின் தான் பார்த்தீங்கன்னா பேக் பண்ண போகிறோம். ஸோ அதோட சேஃப்டிக்காக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டர்மாகோல் வந்து சேஃப்டிக்காக பார்த்தீங்கன்னா வந்து வைக்கிறேன். ஸோ நான் வந்து வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு TWS தான் வந்து காமிச்சிருப்பேன். ஸோ அது ஒரு டெமோக்காக தான். ஆனால் நான் சேல் பண்ணியிருக்க ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரில்லிங் மிஷின் தான் வந்து என்னோடய பேஜில் பார்த்தீங்கன்னா சேலாக இருக்குது. ஸோ அந்த ப்ராடக்ட்டை நான் பேக் பண்ணுற வீடியோவுமே உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் அந்த ப்ராடக்ட் வந்து சேஃபாக யார் ஆர்டர் பண்ணியிருக்காங்களோ உங்களுக்கு போகிற மாதிரி நீங்கள் பேக் பண்ணாலே வந்து போகிறோம். பழைய பேக்கிங் கவரோ இல்லை பழைய பாக்ஸோ நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா வந்து நீங்கள் வந்து டேப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்களுமே அந்த பேக் பண்ணுற வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா ப்ராடக்ட் வாங்கி யாராச்சும் அந்த ப்ராடக்ட் வந்து இல்லை இந்த மாதிரி ஸ்கேம் பண்ண பார்த்தாங்கன்னா இந்த ஃபுட்டேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஷிப்பிங் லேபிள் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி தான் ஜெராக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இல்லை டீட்டெயில்ஸ் வந்து என்டர் பண்ணி நம்ம பாக்ஸில் வந்து பேஸ்ட் பண்ணிட்டா போகிறோம். அந்த லேபிள் மேலே நல்லா டேப் பண்ணி நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணுறங்க. ஸோ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஆர்டர் வந்து கன்ஃபார்ம் பண்ணி இப்போ பேக்மே பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்மளுக்கு டெலிவரி பர்சன் வந்து வீட்டுக்கே வந்து இந்த பார்சல் பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணி வாங்கிட்டு போயிடுவாங்க. ஃபைனலி நம்ம வந்து ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணி பேக் பண்ணி அனுப்பிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்மளுக்கு அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏர்னிங்ஸ் வந்து எப்படி வரும்ன்றதை பார்க்கலாம். அந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி நம்ம Freeup App போட்ட வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளேலிஸ்ட்டே இருக்குது. ஸோ அந்த ப்ளேலிஸ்ட்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அந்த வீடியோஸுமே மறக்காமல் போய் செக் பண்ணுங்கள். இப்போ வீடியோ முடிச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.